வணக்கம். மார்னிங் 7 ஏஎம்லேருந்து ஈவினிங் 6 பிஎம் வரைக்கும் கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மார்னிங் நம்ம வீடியோல ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். மார்னிங்கில வந்து நம்ம கொடுத்த லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7 ஏஎம் ஸ்ட்ராட்டஜில 5050 பிரேக் அவுட் கண்டிப்பா நடக்கும். நடந்ததுன்னா 5080 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் பொறுத்தவரைக்கும் 5140 அப்படிங்கிறது இன்ட்ரா டார்கெட்டா நம்ம பார்த்தோம். மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆச்சுன்னா, ஏவரேஜ் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் 4980 டூ 5000 அப்படிங்கிறது பை லெவலா பார்த்தோம். சரிங்களா? அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது நான் விஐபி நம்ம குரூப்ல வந்து எந்த அளவுக்கு சார்ட் அனலைசிஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். லெவல்ஸ் ப்ரொவைட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். மார்னிங் செஷன்லேருந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஹோல்டிங் பண்ண சொல்லியிருந்தோம். அட் பிரசன்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு லாட் பை பொசிஷன் வச்சு சொல்லியிருந்தேன். 5020 பொசிஷன் வைக்க சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 32 பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்தாங்க. 5058 மூவ்மெண்ட் குடுத்தாங்க. ஒரு 9 மணிக்கு காலையில. அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். 5060ல புக் பண்ண சொல்லிட்டேன். எகைன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஹையர்ஸ் அதாவது பை பொசிஷன்ல இருக்கிறவங்க வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணலாம். 5090 பிரேக் அவுட் ஆகுறபோது உங்களுக்கு மார்க்கெட் 5140 போகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இருக்கு அப்படிங்கிறத மார்னிங்கே சொல்லியிருந்தேன். அதேமாதிரி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 5100 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுத்துருந்தாங்க. ஈவினிங் செஷன்ல 4:30 மணிக்கு. நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லி சேஃபா புக் பண்ண சொல்லி வெயிட் பண்றவங்க பண்ணலாம். ப்ராஃபிட் புக் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எகைன் பொறுத்தவரைக்கும் 5115 வந்தோனே நான் வந்து எ எல்லாமே ஃபுல்லா க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். சேவ் யுவர் ப்ராஃபிட், சேவ் யுவர் ட்ரேட் அப்படிங்கிறத நான் குடுத்துருந்தேன். சரிங்களா? ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் இப்போ 6:45 பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட்க்கு நடக்குது. வெயிட் பெர் என்ட்ரி, பை என்ட்ரி அப்படிங்கிறத குடுத்துருந்தோம். எகைன் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். 5080 டூ 95 அப்படிங்கிறத லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். எகைன் டார்கெட் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். லோ மார்ஜின்ல வச்சு பண்ண சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் வந்து 1500 அபோவ் கேபிட்டல் ட்ரேடர்ஸ் மட்டும் இந்த என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சார்ட் அனலைசிஸ் பொறுத்தவரைக்கும் அதாவது சில்லர் பொறுத்தவரைக்கும் நம்ம மார்னிங் குடுத்த லெவல்ஸ் பொறுத்தவரைக்கும் அதையும் பார்த்துருவோம். சில்லர் பத்தி காலையில நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ஹோல்ட் பொசிஷன் பண்ண சொல்லியிருந்தேன். எஸ்டர்டே 80.7ல எடுக்க சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 82.8 வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். சில்லர் பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் 12:30க்கு. சில்லர் மூவ்மெண்ட் வந்து 2, 3 டேஸா கம்மியா தெரிஞ்சு கோல்ட விட ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இல்ல. சரிங்களா? கடந்த வாரம் சில்லர் வந்து வேகம் இல்லாம இருந்தது. இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டா இருக்கு. ஈவினிங் செஷன்ல பார்க்கலாம்னு வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். அதெல்லாம் அதே மாரி சில்லர் அதே மாரி நான் சொல்ற மாரி டார்கெட் பொறுத்தவரைக்கும் 84 டூ 85 அப்படிங்கிறது நம்ம ஆஃப்டர்நூனே குடுத்துருந்தேன். அதில வெயிட் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு இருக்காது. புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி மார்க்கெட் வந்து 85.6 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் குடுத்தாங்க 4:30 மணிக்கு. சில்லர் ஃபுல்லா வந்து ப்ராஃபிட் டார்கெட் முடிஞ்சது. சேஃபா புக் பண்ணிக்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் இன்னும் வந்து நான் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணல. இப்ப 7 பிஎம்லேருந்து மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறபோது, மார்னிங் செஷன்ல சொன்ன மாரி இப்ப ஏவரேஜ் பை லெவல் பொறுத்தவரைக்கும் மாறிடுச்சு. எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த லெவல்ல பண்ண முடியாது. எகைன் ஏவரேஜ் பை லெவல் பொறுத்தவரைக்கும் 5020 டூ 5030 அப்படிங்கிறது அடுத்து மார்க்கெட் ஒரு செல் ஆச்சுன்னா இந்த லெவல்ல வாங்கலாம்னு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது 5000 5010 டூ 5020 அப்படிங்கிறது நான் அடுத்த ஏவரேஜ் லெவலா நான் பார்க்குறேன். இந்த லெவல் வந்தா மார்க்கெட் நான் வாங்கலாம்னு இருக்கேன். அதுக்கு பிறகு வாங்க போறதில்ல. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் வந்தா மட்டும் தான் நம்ம கண்டிஷன் ஓகே ஆனா மட்டும் தான் வாங்கலாம்னு இருக்கோம். சரிங்களா? டார்கெட் பொறுத்தவரைக்கும் இப்போ 10% இப்போ வந்து ஒரு சின்ன லாட் உங்களுக்கு ஹோல்டிங் பண்ணியிருந்தா பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினி லாட் எடுத்துக்கங்க. அதில கேப்பிட்டல் சைஸ் அதிகமா இருக்கிறது. புதுசா ட்ரேடிங்ல வரவங்க இந்த ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கங்க. லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சொல்றேன் அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. 5080 டூ 85 அப்படிங்கிறத நம்ம வந்து பை லெவல்ல வச்சிருக்கோம். அதாவது மினி லாட்ல ஓகேங்களா? ஒன்லி மினி லாட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா கேட்டீங்கன்னா, மினி லாட் அப்படிங்கிறதே வந்து மார்க்கெட் ஃபாஸ்ட்டா மூவ்மெண்ட் ஆகுறது. யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃபாஸ்ட்டா மூவ்மெண்ட் மார்க்கெட் பறக்கும். கீழயே மேலே 2 எந்த சைடு வேணா போலாம். அதனால வந்து டெக்னிக்கல் படி நம்ம சொல்றதே வந்து நியூஸ் மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. சரிங்களா? அதனால வந்து லோ லாட் சைஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த டார்கெட் பொறுத்தவரைக்கும் மார்னிங் நம்ம இல்ல ஃபுல் டார்கெட் நமக்கு எல்லாமே முடிஞ்சு இன்னைக்கு. காலையில குடுத்தது எல்லாமே வந்து டார்கெட் முடிஞ்சு 2, 3 டேஸா நான் சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட் எவரேஜ் செல் ரைஸ் பை தான் அப்படிங்கிறது. அதே மாரி மூவ்மெண்ட் குடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா, பேச மார்க்கெட் வந்து கீழ வந்து கொட்டுறாங்க. 5050 அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? அதனால வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலயுமே நம்மளுக்கு தெரியும். மார்க்கெட் ஒரு நியூஸ் மார்க்கெட்டா எப்ப வேணா நியூஸ் நடக்கலாம். அதனால நியூஸ் ஃபாலோ ஆகுறது கண்டிப்பா நடக்கும். அவாய்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து இப்ப வந்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ண மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட்டிங் நடக்குது. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த விதத்தில சொல்ல வர்றோம். சரிங்களா? ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது அக்செப்டபிள். ரிஸ்க் இல்லாம எந்த ட்ரேடும் கிடையாது அப்படின்னு இப்போ 7 பிஎம்ல மார்க்கெட் வந்து ஒரு ஹை ரிஸ்க்கா மார்க்கெட் கீழ இறங்குது. எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நம்ம வந்து லோ லெவல் பொறுத்த இன்ட்ராடேவோட லோ லெவல் பொறுத்தவரைக்கும் 4990 அதாவது 5000 வச்சுக்கங்களேன். 5000 5000 டூ 5010 வந்து 5020 நம்ம குடுத்துருந்தோம். எகைன் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு செல் ரேஸ் நடக்கிறனால, நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணலான்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு நான் 5010ன்னா 20 குடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 வந்தாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? 5000 வந்து எடுத்துக்கலாம். லோ லாட் சைஸ்ல பண்ணிக்கலாம். இப்போ 5000 விக்கலாம். சரிங்களா? 5000 டூ 5010 அப்படிங்கிறத விக்கலாம். இந்த லெவல் வர வரைக்கும் பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படியே மார்க்கெட் கீழ இறங்காது. ஒரு செல்லிங் நடந்தா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு செல் ரைஸ் நடந்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்ப செல் ரைஸ் நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து மார்க்கெட் வந்து முனி வந்து நம்ம வந்து அ வெயிட் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பா வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கு வெயிட் பண்ணி நீங்க எடுக்கலாம். தப்பு இருக்காது. மினி லாட் பொறுத்தவரைக்கும் வந்து நீங்க இருக்கிற லாட் சைஸ் வந்து குறைச்சு எடுத்துக்கங்க. அதான் ரொம்ப சேஃபா ட்ரேடிங்கா இருக்கும்.
செல்லிங் ஆகாத கோல்டு வந்து நமக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 5000 5010 வரைக்கும் நம்ம எடுத்தோம். இங்கே வந்ததுன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்கும் மார்க்கெட் கண்டிப்பா. 5140ங்கிறது நம்ம காலை கொடுத்த டார்கெட் வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினி லாட்ல ஹோல்டு பண்ண தப்பு இருக்காது. சரிங்களா? கீழ வந்தாலும் எடுத்துங்க. ஆல்ரெடி ஹோல்டிங்கில இருக்கிறவங்க லாட் சைஸ் பொறுத்து நீங்க வந்து கேப்பிட்டல் பொறுத்து லாட் சைஸ் வச்சுக்கங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். எல்லா நேரமும் மார்க்கெட் வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ராஃபிட் நடந்தா திடீர்னு ஒரு $50 to $60 இறங்கும். அந்த அளவுக்கு நம்ம லாட் சைஸ் அதிகம் போட்டோம்னா ரிஸ்க் நிறைய தெரியும் நம்மளுக்கு. அதனால பயந்து வெளிய வந்துருவோம். திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு பை மொமெண்ட் ஆகும். அதனால வந்து லாட் சைஸ் கம்மி பண்ணாலே நம்ம ஏவரேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். சரிங்களா? எல்லா நேரத்துலயும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துட்டு இருக்கும். சில நேரத்துல லாஸும் குடுக்கும். அந்த லாஸ் எப்படி வந்து நம்ம இல்லாம கவர் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம ஏவரேஜ் ட்ரேடிங் செட்டப் சொல்லிக் குடுக்குறோம். சரிங்களா? இப்ப இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் 5140, 150 அப்படிங்கிறது அடுத்த டார்கெட் கண்டிப்பா போறக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அது பிரேக் அவுட் நடந்ததுன்னா, சரி 5150 இது பிரேக் அவுட் நடக்குமா அப்படின்னா, 5150 பிரேக் அவுட் நடந்தால், 5150 பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்தால், நம்ம வந்து அடுத்த டார்கெட் பொறுத்தவரைக்கும் வீக்லி டார்கெட் தான். சரிங்களா? அதுக்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு வீக்லி டார்கெட் வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. பிரேக் அவுட் நடக்கணும். நடந்தால் மட்டும் தான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, வீக்லி லெவல்ல எந்த அளவுக்கு போகும். அதாவது 5240 அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீக்லி லெவலா பார்க்குறோம். சரிங்களா? இதில வரையும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. 5240 அப்படிங்கிறது வீக்லி டார்கெட்டா பார்க்குறோம். இது வந்து இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ, இல்ல மார்க்கெட் எப்படி இன்னைக்கு விடிகாலை ஓப்பன் ஆகுற போதோ, கண்டிப்பா அது போறக்கு வாய்ப்பு இருக்கு. வீக்லி வீக்லி டார்கெட் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த 2 விஷயம் தான் மார்க்கெட் இன்னைக்கு. மார்க்கெட் செல் ரைஸ் ஆகுறத பை பண்ணுங்க. லோ மார்ஜின் வச்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசா ட்ரேடிங்ல வரவங்க வந்து ட்ரேட் அக்செப்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டெக்னிக்கலா லேர்ன் பண்ணுங்க. சப்போர்ட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம். நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் போட்டு கேட்டு தெரிஞ்சு சப்போர்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது சில்வர பொறுத்தவரைக்கும் எப்படி பார்க்குறபோது, சில்வர் பொறுத்தவரைக்கும் மார்னிங் செஷன் நம்ம குடுத்த மாரி தான். மார்க்கெட் ஒரு செல்லிங் நடக்குது. எல்லாம் ஃபுல் டார்கெட் 81.2 பிரேக் அவுட் ஆகுறத நம்ம வந்து 84.5 84 85 அப்படிங்கிறது குடுத்திருந்தோம். ஃபுல் டார்கெட் முடிஞ்சது. மார்க்கெட் நான் வந்து சில்வர்ல வந்து லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் செல் ரைஸ் ஆகும்போது பண்ணலான்னு இருக்கேன். சில்வர் எங்க வந்தா பை பண்ணலான்னு பார்க்குறபோது, எனக்கு வந்து ஒரு 81.5 அப்படி வந்தா பை பண்ணலான்னு இருக்கேன். அதான் என்னோட லெவலா இருக்கும். இந்த 81.2ங்கிறது இந்த பை லெவலா பார்க்குறேன். ஓகேங்களா? 81.5 டூ 81.8 அப்படிங்கிறத நான் பை லெவலா பார்க்குறேன். ஏவரேஜ் பை லெவலா இந்த லெவல் வந்தா பை பண்ணலான்னு இருக்கேன். அதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து அப்படியே மேல போயிறாது. இதுவரை பை ஆயிட்டு இருக்கனால ப்ராஃபிட் நடக்குது மார்க்கெட்டு. எகைன் இதுல 84.5 பிரேக் அவுட் ஆகும்போது 85 பிரேக் அவுட் 85 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அடுத்த டார்கெட் பொறுத்தவரைக்கும் நம்ம 87 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? 85 பிரேக் அவுட் நடந்தா 87 வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே மார்க்கெட் கீழ இறங்கிராது. சரிங்களா? 87 டூ 88 அடுத்த டார்கெட் பார்க்குறோம். ஓகேங்களா? இதுவரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. 87 அப்படிங்கிறது வீக்லி டார்கெட் பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் விஷயம் இன்னைக்கு. கோல்டு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஒரு செல்லிங் நடக்குது. ப்ராஃபிட் நடந்து முடிஞ்சா நீங்க பை பண்ணலாம். எகைன் வந்து பை பொசிஷன்ல இருங்க. செல்லிங் பண்ண வேண்டாம். செல் சைடு போ வேண்டாம்னு பார்க்குறோம். 5000க்கு கீழ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கூட ஒரு 4980 வரைக்கும் மார்க்கெட் போகும். அதுலேருந்து நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மார்னிங் செஷன் 7 AM எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்த்துருவோம். தேங்க் யூ.